இந்த கரூர் பிரச்சனையில நான் கேட்கக்கூடிய ரெண்டு கேள்விகள் மட்டும்தான். ஒண்ணு, சாலைகள் என்பது மக்கள் பயன்பாட்டுக்காக உள்ளதா, இல்ல இந்த அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்கிற பேர்ல அட்டுழியம் செய்வதற்காக உள்ளதா? இந்த உலகத்திலேயே சாலைகள்ல அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்வது இந்தியாவில மட்டும்தான். நீங்க உலகத்துல எந்த நாடை எடுத்துக்கிட்டாலுமே அதற்கான பிரச்சாரங்களோ எதுவுமே சாலைகள்ல நடைபெறாது. அது பப்ளிக் நியூசன்ஸா அறிவிக்கப்படும். அன்னைக்கு என்னன்னா, அதிமுகவுடைய பிரச்சாரத்துல ஆம்புலன்ஸ் புகுந்து விட்டது, ஆம்புலன்ஸை தாக்கி நாங்க போற கூட்டத்துல எல்லாம் ஆம்புலன்ஸ் வர்றாங்க. சாலைகள்ல ஆம்புலன்ஸ் போகாம வேற எதுலங்க ஆம்புலன்ஸ் போகும்? அதே போல திமுக பொதுக்கூட்டத்தை சாலைகள்ல சேரு போட்டுட்டோம், இனிமே வாகனங்களை உள்ள விடாதீங்க. என்ன ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகள்லாம். சரி, இவங்கெல்லாம் இப்படி செஞ்சிட்டாங்க, நாங்க தான் மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கரூர்ல 40 பேரை பலியிட்டிருக்காங்க இந்த சாலை பிரச்சாரத்தினால. சாலைகள் என்பது வாகனம் செல்லவா இல்ல அரசியல் கட்சி பிரச்சாரம் செய்யவா? இதற்கு முதல்ல பதில் சொல்லுங்க.